இந்த தனுசு ராசிக்காரங்க தனிக்காட்டு ராஜா மாதிரி. காசு இருந்தால் கையால் பிடிக்க முடியாது. ஆடாத ஆட்டம் என்ன, ஓடாத ஓட்டம் என்ன. யாரும் பசியோடு இருக்கிறத பார்க்க மாட்டாங்க. யாராவது ஏழைப்பட்டவங்களை பார்த்தாங்கன்னா பாக்கெட்டில் என்ன இருக்கோ அள்ளி கொடுத்து போயிட்டே இருப்பாங்க. கடைசியில் இவன் ஓட்டாண்டே நிற்பான். இதுதான் இவன் வாழ்க்கை. தனுசு ராசிக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே ஒரு திருமணம் நடந்திருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி ஒரு பெண் ப்ரப்போஸ் பண்ணுற காலம் இது. காதல் கைகூடக்கூடிய காலம் இது. உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்குது. இந்த சனி காலகட்டங்களில் எப்படி இருக்கணும்னு நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன், தெரிஞ்சுக்கிங்க. வணக்கம். இந்த தனுசு ராசிக்காரங்க தனிக்காட்டு ராஜா மாதிரி. சீக்கிரமாக கல்யாணமும் ஆகாது. கல்யாணம் ஆகிற வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. காசு இருந்தால் கையால் பிடிக்க முடியாது. ஆடாத ஆட்டம் என்ன, ஓடாத ஓட்டம் என்ன. இப்படி தான் தனுசு ராசிக்காரங்க. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வருகிற 29/3/2025 வரக்கூடிய சனி பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும்? அதாவது இந்த சனி பெயர்ச்சி பலன்கள்லேயே கண்டச்சனி, அஷ்டமச்சனி, ஏழரைச்சனி, இப்போ அர்த்தாஷ்டம சனி. இதில் முக்கியமாக இந்த கண்டச்சனி, அஷ்டமச்சனி, ஏழரைச்சனி, இந்த சனிக்கு பயப்படுவாங்க. இப்போ அர்த்தாஷ்டம சனின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அஷ்டம சனின்னு ஒன்று இருக்குங்க இல்லையா, அதில் ஒரு பாதி அளவு இல்லைன்னா ஒரு முக்கால்வாசி அளவு கஷ்டத்தை கொடுக்கும். இப்போ நான் சொல்கிறது வேணால் உங்களுக்கு வருத்தமாக தெரியும், கஷ்டமாக தெரியும், என்னடா இவன் இப்படி பேசுகிறான்னு. இதுதான் உண்மை. இந்த தனுசு ராசிக்காரர்கள் குணத்தில் நல்லவங்க தான். யாரும் பசியோடு இருக்கிறத பார்க்க மாட்டாங்க. யாராவது ஏழைப்பட்டவங்களை பார்த்தாங்கன்னா பாக்கெட்டில் என்ன இருக்கோ அள்ளி கொடுத்து போயிட்டே இருப்பாங்க. கடைசியில் இவன் ஓட்டாண்டே நிற்பான். இதுதான் இவன் வாழ்க்கை. இப்போ இந்த தனுசு ராசிக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு இல்லை ஏதாவது மடங்கடமாக அங்கே போய் தங்கி இங்கே அப்படியே நான் சன்னியாசா மாதிரி சாமியாரை போயிடலாம் அப்படி போல் அப்படின்னு தோணும் இந்த தனுசு ராசிக்காரங்கள் மட்டும். ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் திருமண வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும். இப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கடனை வாங்கிட்டு அல்லோல் போடுவாங்க. கடந்த 2.5 வருஷமெல்லாம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் ஆடாத ஆட்டம் என்ன, ஓடாத ஓட்டம் என்ன. ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த தனுசு ராசிக்காரர்கள் நல்ல ஒரு சுறுசுறுப்பு, வாழ்க்கையில் ஒரு நல்லா கிடைக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அமைஞ்சுது. நல்லா அவங்க எதை தொட்டாலும் பொண்ணாகும், எதை தொட்டாலும் நல்லாயிருக்கும். அது எல்லாருக்கும் நான் சொல்லலை, அதோடைய சுய ஜாதகத்தை பொறுத்தல தான் இருக்கும், காமனாக சொல்கிறேன். இப்போ வரக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி காலங்களில் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்குது. இந்த சனி காலகட்டங்களில் எப்படி இருக்கணும்னு நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன், தெரிஞ்சுக்கிங்க. முதல்ல நீங்கள் கடன் வாங்கக்கூடாது. அதாவது உங்களை கடன் வாங்க வைக்க தோணும். நீங்கள் சும்மா இருந்தாலும் 4 ஃபைனான்சர் சார் கடன் வேணுமா சார், வாங்கிக்கிங்க சார், உங்களுக்கும் வாங்க தான் தோணும். வாங்கிட்டு மறுபடியும் அல்லோல் படுவீங்க. கட்டும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஏன்னா 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு சனி பகவான் போகிறார். அதாவது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார். கும்பராசிலேருந்து மீனராசிக்கு போகும்போது உங்களுக்கு எத்தனாம் இடம்? 4ஆம் இடம், சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். இந்த சுகஸ்தானம்னா என்ன, நல்லா சுகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, சுகத்தை கெடுப்பார் அப்படிங்கிற ஒரு பழமொழி உண்டு. இந்த சுகஸ்தானத்தில் சனி பகவான் வரும்போது உங்கள் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நீங்கள் இத்தனை காலம் விதவிதமாக உணவுகள்லாம் சாப்பிட்ருப்பீங்க, அதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் தவிர்த்துட்டு எந்த உணவு நல்ல உணவோ அந்த உணவை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு வாழ்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் சில பேருக்கு நான் ஒல்லியாக இருக்கிறேன், நான் குண்டாக ஆக மாட்டேன், உடம்பே போட மாட்டேன்னு நினைக்கிற தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் தானாகவே குண்டாவீங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், அப்படி தான் இருக்கும். அதே போல் நீங்கள் ஏற்கனவே ஒரு திருமணம் நடந்திருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது 2ஆக அமையும். நீங்கள் செவனேன்னு இருந்தாலும் உங்களை தேடி ஒரு பெண் ப்ரப்போஸ் பண்ணுற காலம் இது. காதல் கைகூடக்கூடிய காலம் இது. கல்யாணம்ங்கிறது கண்டிப்பாக நடக்கும் இந்த காலகட்டத்தில். சார் தொழிலெலாம் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய முதலீடெல்லாம் அதை அகலக்கால வச்சிடாதீங்க. நான் சொல்கிறது வேணால் திரும்ப சொல்கிறது தான் கஷ்டமாக தெரியும், வேண்டாம். ஒரு 2.5 வருஷத்துக்கு இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, ஒரு வேலைக்கு போகிறீங்க, கூலி வாங்குறீங்க, வீட்டில் கொடுக்குறீங்க, சமைச்சு போடுறாங்க, சாப்பிட்றோம், இப்படி போயிட்டுருக்கா, இப்படியே இருந்துருங்க. ஆசைகளை காட்டி மோசம் செய்யக்கூடிய காலம் இது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நல்லது நடக்கும்னே.
குரு பயிற்சி காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. நல்ல நண்பன் இருந்து என்ன புண்ணியம், நமக்கு தெரியாமல் வேறு வேலையெல்லாம் செய்வானே அவன் தான் எதிரியாகவும் இருப்பான். அதுபோல் காலகட்டம் தான். நீங்கள் எப்போதுமே எதையாவது போட்டு சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. எனக்கு அது நடக்க மாட்டுதே, இது நடக்க மாட்டுதே அப்படின்னு போட்டு பைத்தியம் மாதிரி ஒரு புலம்பிகிட்டே இருப்பீங்க நீங்கள். அந்த மாதிரிலாம் வேண்டாம். அதே மாதிரி இருந்தாலே உங்களுக்கு எதுவுமே நடக்காது. நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, இந்த இந்த பாட்டை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஜம்முன்னு போயிட்டே இருங்க. உங்கள் மனசில் தெம்பை வரவழைச்சிக்கிங்க. ஏன்னா அந்த காலகட்டம் உங்களுக்கு வர முடியாது. சோம்பேறித்தனம் வரும் உடம்புல. நீங்கள் வேணால் எண்ணி பாருங்கள். உங்கள் மனசில் இனிமேல் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலேருந்தே இப்படி தான் இருந்திருக்கும். பட் இருந்தாலும் சொல்கிறேன், மனசில் ஒரு சோம்பேறித்தனம் வரும். ஆமாம் போ, நாளைக்கு வேலை செஞ்சுக்கலாம், அடுத்து அப்புறம் பார்த்துக்கலாம், இப்படியே தான் தோணும். இதுக்கு இடம் கொடுக்காதீங்க. காலையில் 6 மணிக்கெலாம் எந்திரிக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க எந்திரிக்கிறது பார்த்திங்கன்னா மதியானம் 12 மணியாக இருக்கும். இதுதான் உண்மை. சனீஸ்வர பகவான் எப்போதுமே மெதுவாக நகரக்கூடியவர். அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு எந்த காரியமாக இருந்தாலும் மெதுவாகத்தான் நடக்கும். அதில் உடல் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு மனசில் உறுதி கொள்ளுங்கள். காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கணும்னா நீங்கள் 5 மணிக்கு எந்திரிச்சிடணும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சரியாக செஞ்சிட்டிங்கன்னா இந்த அர்த்தாஷ்டம சனியை பற்றி நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. இந்த தனுசு ராசிக்காரவங்களை பார்த்தீங்கன்னா மடம், கோவில், இந்த ஆன்மீக சிந்தனை ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. அவங்க எப்போதுமே அதையே சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அதையே செஞ்சிட்ருப்பாங்க. இது எல்லாருக்கும் பொருந்தாது, 100ல் 50. அதனால் நான் என்ன சொல்கிறேன், இனி நீங்கள் குடும்பஸ்தனாக இருந்தீர்கள் என்றால் ஆன்மீகத்துக்கு மாறிடுங்க. இல்லை நான் வயோதிகனாக இருக்கிறேன் அப்படின்னா சில கோவில் முறைகளை கடைப்பிடிங்க. தெய்வ வழிபாடை கொஞ்சமாவது ஃபாலோ பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த தனுசு ராசியுடைய பெற்றோர்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிள்ளைங்களால் அவப்பெயரும் பிள்ளைங்களால் மனசுமையும் ஏற்படும். என் பிள்ளை இந்த மாதிரி செஞ்சுட்டு போயிட்டானே, இவனால் நான் இந்த மாதிரி ஆகிட்டேனே அப்படிங்கிற புலம்பக்கூடிய ஒரு காலகட்டம். பிள்ளைங்க நல்லா படிக்கலையேன்னு வருத்தம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்படியே போட்டு குழப்பிகிட்டே இருக்குங்க. இந்த குழந்தைங்களால் கொஞ்சம் அசிங்கப்பட வேண்டிய சூழ்நிலாம் வரும் உங்களுக்கு. அதே போல் கணவன் மனைவி உறவு என்பது நல்லா இருக்கும். கணவன் மனைவி உறவு என்பது நீங்கள் ஏற்கனவே பிரிந்திருந்தால் கூட ஒன்று கூடிய காலகட்டம். அதில் எந்த குறைபாடும் கிடையாது. ஆனால் பிள்ளைகள் விவகாரங்களில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து இருக்கணுங்க, அவ்வளோதான். எந்த தெய்வத்தை வழிபட வேணும். பொதுவாகவே நீங்கள் சனீஸ்வர பகவானை நல்லா பிடிச்சிக்கிங்க. அதே போல் குரு பகவானை கெட்டியமாக பிடிச்சிக்கணும். திருச்செந்தூர் முருகனை போல ஒரு தெய்வம் கிடையாது. அதனால் திருச்செந்தூர் முருகனை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு சஷ்டிக்கும் அல்லது வியாழக்கிழமை தோறும் நீங்கள் திருச்செந்தூர் சென்று அந்த முருகனை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த எல்லா காரியங்களும் நல்ல காரியங்கள் நடக்கும். வாழ்க்கையில் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொது பலன்தான். உடனே ஜோசியர் இப்படி சொல்லிட்டாரோ, ஆஹா ஓஹோ எனக்கு இவ்வளோ பயமாயிடுச்சு, அப்படி இருக்க இப்படி இருக்குன்னு பயப்பட வேண்டாம். உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த சுய ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் நல்லா இருந்தது அப்படின்னா உங்கள் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். ஆனால் சனீஸ்வர பகவான் இப்போ நிற்கக்கூடிய 4ஆம் இடம் என்பது கொஞ்சம் தடங்கல் பண்ணும். ஒரு வீடு கட்டுறீங்க போகிறீங்கன்னா கொஞ்சம் தடங்கல் பண்ணும். ஒரு கடன் வாங்க போகிறீங்க வரீங்கன்னா கொஞ்சம் தடங்கல் பண்ணும். ஆனால் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்கும். அது போல தான். அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். உங்கள் வாழ்க்கையில் ஆலய வழிபாடும் தெய்வ வழிபாடும் நல்லா இருந்தது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.